students, welcome to our GMD Max channel. நம்ம இந்த வீடியோல 9th standard Max bookல உள்ள chapter 1 set language ல உள்ள exercise 1.5 ல உள்ள sums பார்க்கலாம். So அதுல 7th sum பாருங்க. If capital A equal to set of all minus 2 0 1 3 5, B equal to minus 1 0 2 5 6, C equal to minus 1 2 5 6 7, then show that A difference B union C equal to A difference B intersect A difference C ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செட் எழுதிரலாமா? A B C மூணு செட்டை நம்ம எழுதிட்டோம். இப்போ எதை நம்ம வெரிஃபை பண்ணணும்? A difference B union C equal to A difference B intersect A difference C இதுதான் வெரிஃபை பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். equal to A difference B union C எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் B union C வேணும். சோ B union C எடுக்கும்போது B ஐயும் C ஐயும் சேர்த்து எழுதணும். B ஐயும் C ஐயும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதும்போது பாருங்க B யும் C யும் எழுதும்போது -1 ஃபர்ஸ்ட் -1 0 2 5 6 7. So திருப்பி ரெண்டு டைம் -1 ரெண்டு டைம் இங்கே வந்ததுன்னா நம்ம ஒரு டைம் எழுதினா போதும். அடுத்தது 0 2 ரெண்டு டைம் வந்து அது நம்ம ஒரு டைம் எழுதியிருக்கோம். 5 ரெண்டு டைம் வந்திருக்கு ஒரு டைம் எழுதியிருக்கோம். 6 ரெண்டு டைம் ஒரு டைம் வந்திருக்கு 7. ஓகேவா? இனி அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? A difference B union C equal to so Aங்கிற செட்டை எடுத்துட்டு B union C நம்ம என்ன இருக்கு -1 0 2 5 6 7 இருக்கா? so இது வந்து ஏல வந்து நம்ம ஏங்கிற செட்டை எடுத்துட்டு இந்த B union C ல இருக்க எலிமெண்ட் வந்து ஏல இருந்துச்சுன்னா அதை எழுதக்கூடாது. ஓகேவா? இப்போ -2 வந்து இங்க B union C ல இருக்கா பாருங்க. B union C ல -2 இருக்கா? இல்ல. சோ அப்போ -2 வரும். அடுத்தது 0 வந்து B union C ல இருக்கு எழுதக்கூடாது. 1 வந்து A ல இருக்கு இங்க இருக்கா? இல்ல. சோ அப்போ 1 எழுதலாம். அடுத்து 3 வந்து B union C ல இல்ல. அடுத்தது 5 வந்து இருக்கு. சோ அதனால 5 எழுதக்கூடாது. -2, 1, 3 தான் வரும். ஓகேவா? இது வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கலாமா? இனி அடுத்தது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. சோ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? A difference B intersect A difference C. So first வந்து நம்ம A difference B எடுத்துக்கலாமா? A difference B equal to set of all A ரெண்டு செட் A and B எடுத்துக்கலாம். ரெண்டு செட் எடுத்துட்டு இப்போ A ல இருக்கிற எலிமெண்ட் வந்து B ல வந்து இருக்கக்கூடாது. இப்போ -2 வந்து B ல இல்ல. சோ அப்போ -2 எழுதலாம். அடுத்தது 0 இருக்கு எழுதக்கூடாது. 1 வந்து இல்ல. சோ 1 எழுதலாம். அடுத்து 3 வந்து இல்ல. சோ 3 எழுதலாம். அடுத்தது 5 இருக்கு எழுதக்கூடாது. அடுத்தது A intersect C. சோ A C ஐயும் எடுத்துக்கோங்க. இப்போ A ல வந்து -2 வந்து C ல இருக்கா? இல்ல. சோ அப்போ -2 எழுதலாம். அடுத்தது 0 இருக்கா பாருங்க. C ல இல்ல. 0. அடுத்தது 1 இல்ல. சோ 1 எழுதலாம். அடுத்தது 3 இருக்கா? 3 இல்ல. அடுத்தது 5 வந்து இருக்கு. சோ 5 வந்து இருக்கு. அவ்வளவுதான். சோ இனி அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த ரெண்டுக்கும் காமனா உள்ளது A difference B intersect A difference C. சோ இந்த ரெண்டுக்கு இப்போ காமனா இதெல்லாம் இருக்கு பாருங்க. -2 1 3. சோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ from 1 and 2 ரெண்டு ஈக்குவலா இருக்கா? -2 1 3 -2 1 3. அப்ப என்ன எழுதணும்? from 1 and 2 it is verified that A difference B union C equal to A difference B intersect A difference C. ஓகேவா? சோ அவ்வளவுதான்.
8th question பாருங்க. If a equal to y raised to y equal to a plus 1 by 2, a belongs to w and a less than or equal to 5. அடுத்து b equal to y raised to y equal to 2n minus 1 by 2, n belongs to w and n less than 5. And c வந்து minus 1 minus 1 by 2, 1, 3 by 2, 2. Then show that a difference b union c equal to a difference b intersect a difference c. So இதை வந்து நமக்கு prove பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறத ஏ அண்ட் பிஏ வந்து எழுதிட்டோம். நம்ம இந்த ரெண்டுக்கும் இப்போ செட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ எடுங்க. ஏ எடுக்கும்போது இப்போ இதில் வந்து ஏ வந்து என்ன ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏ வந்து என்ன பிலாங்ஸ் டு டபிள்யூ ஹோல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ ஏ பிலாங்ஸ் டு டபிள்யூ a belongs to w and இப்போ நம்ம a எடுத்துக்கலாம். a equal to set of all y raised to y equal to a plus 1 by 2, a belongs to w and a less than or equal to 5. So இப்போ இதில் a ஓட வேல்யூ எதெல்லாம் பாருங்க. a less than or equal to 5 and a belongs to w. w னா whole numbers. அப்போ a equal to 0, 1, 2, 3, 4, 5. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஏயோட வேல்யூவை இதில் போடுங்க. y ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 by 2. ஃபர்ஸ்ட் வந்து 0 போடலாம். அப்போ 0 ப்ளஸ் 1 by 2 ஈக்குவல் டு என்ன வரும்? 1 by 2. அடுத்தது y ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 by 2 ஈக்குவல் டு 2 by 2. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு 1 வரும். அடுத்தது 2 போடுங்க. y ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 1 by 2 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 1 3 by 2. அடுத்தது y equal to 3 plus 1 by 2 equal to 4 by 2. cancel பண்ணுங்க. 1 2 is 2, 2 2s are 4. so 2. அடுத்தது y equal to 4 plus 1 by 2 equal to 4 plus 1 5 by 2. அடுத்தது y equal to 5 plus 1 by 2 equal to 6 by 2. so 1 2 is 2, 3 2s are 6. so 3. இப்போ நம்ம அவ்வளோத்தையும் எழுதிடலாமா? அப்போ a வந்து நமக்கு என்ன வருது? a equal to set of all 1 by 2, 1, 3 by 2, 2, 5 by 2, 3. ஓகேவா? ஸோ ஏங்கிற செட்டு கிடச்சிருச்சு. இனி அடுத்தது நமக்கு b வேணும். ஸோ b வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ b என்னது பாருங்க. y raised to y equal to 2n minus 1 by 2. ஸோ b equal to set of all y raised to y equal to 2n minus 1 by 2 comma n belongs to w, n less than 5 கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து n வந்து belongs to w. w என்னது whole numbers. அப்போ என்னோட வேல்யூ வந்து 0 தான். ஸோ 0, 1 அதே போல் 5 விட சின்னதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4. ஓகேவா? ஸோ அப்போ y ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 0 போடுங்க. 2 into 0 minus 1 by 2 ஈக்குவல் டு 2 into 0, 0. அப்போ மீதி minus 1 by 2. அடுத்தது 1 போடுங்க. 2 into 1 minus 1 by 2. So 2 into 2, 2 minus 1 1 by 2. அடுத்தது y equal to 2 into 2 போடலாம். 2 into 2 minus 1 by 2 equal to 2 into 2 4, 4 minus 1 3 by 2. அடுத்தது y equal to 2 into 2 minus 1. அடுத்து என்ன வரும் பாருங்க. 2 into 3 வரும். 3 minus 1 by 2. 3 2s are 6. 6 minus 1 வந்து 5. 5 by 2. அடுத்தது y equal to 2 into 4 minus 1 by 2 equal to 4 2s are 8. 8ல இருந்து 1 போச்சுன்னா 7 by 2. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒய்யோட பியோட செட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இதெல்லாம் பாருங்க. b வந்து equal to set of all minus 1 by 2, 1 by 2, minus 1 by 2, minus 1 by 2, comma 1 by 2, அடுத்தது 3 by 2, 5 by 2, comma 7 by 2. 2, 7 by 2. ஸோ இப்போ நமக்கு b கிடைச்சிருச்சு. a வந்து நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ c வந்து இப்போ என்னது நமக்கு பாருங்க. செட் ஆஃப் ஆல் minus 1, minus 1 by 2, 1, 3 by 2, 2. ஓகேவா?
ஸோ இப்போ நமக்கு எதை வந்து வெரிஃபை பண்ணணும் பாருங்க, எதை வெரிஃபை பண்ணணும், ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ட் ஏ டிஃபரன்ஸ் சி. ஸோ இதை தான் நமக்கு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கலாமா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி. ஓகேவா. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பி யூனியன் சி வேணும். பி யூனியன் சினா பி என்னது நமக்கு இந்த ரெண்டும், பி யூனியன் சினா இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதணும். பியையும் சியையும் சேர்த்து எழுதணும். ஸோ சேர்த்து எழுதும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும் பாருங்க, -1, அடுத்தது -1/2, அடுத்தது என்ன வரும் 1/2, 1, 3/2, 2, 5/2, 7/2. ஓகேவா. ஸோ ரெண்டையுமே நம்ம சேர்த்து எழுதியிருக்கோம். 2 டைம் இங்கே 2 சேமாக வந்துச்சுன்னா நம்ம ஒரு டைம் எழுதினா போதும். இனி அடுத்தது ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு, ஸோ ஏ டிஃபரன்ஸ்னா ஏயோட செட் என்னது, ஏ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/2, 1, 3/2, 2, 5/2, 3. ஸோ டிஃபரன்ஸ் பி யூனியன் சி நான் இது கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ அதையும் எழுதிடலாம். -1, -1/2, 1/2, 1, 3/2, 2, 5/2, 7/2 இல்லையா. ஸோ இப்போ ஏங்கிற செட்டை எடுத்துட்டோம். இதில் வந்து இது பியோட அது பி யூனியன் சி வந்து அதில் இருந்துச்சுன்னா நம்ம அதை எழுதக்கூடாது. அப்போ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1/2 இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ 1/2 வராது. 1 இங்கேயும் இருக்குது. ஸோ 1 வராது. 3/2 ஸோ ரெண்டுலேயுமே இருக்குது. 3/2 வராது. 2வும் ரெண்டுலேயுமே இருக்குது. 5/2 அதுவும் இருக்குது. எது மட்டும்தான் இல்லை, 3 மட்டும்தான் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும், செட் ஆஃப் ஆல் 3 மட்டும்தான் வரும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இனி அடுத்தது நம்ம இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு எது, ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ட் ஏ டிஃபரன்ஸ் சி. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ட் ஏ டிஃபரன்ஸ் சி. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ டிஃபரன்ஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏ டிஃபரன்ஸ் பினா ஃபர்ஸ்ட் ஏயோட செட் எழுதிடலாமா. 1/2, 1, 3/2, 2, 5/2, 3. ஸோ இது வந்து ஏ. அடுத்த டிஃபரன்ஸ் பி, பியோட செட் வந்து எது மேலே இருக்கு, -1/2, 1/2. ஸோ இதை எழுதிடலாமா. -1/2, 1/2, 3/2, 5/2, 7/2. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏங்கிற செட்டை எடுத்துட்டு அதில் வந்து பியோட செட் இருந்துச்சுன்னா அதை எழுதக்கூடாது. ஓகேவா. இப்போ 1/2 பாருங்க, 1/2 இங்கே இருக்கு. பிங்கிற செட்டில் 1/2 இருக்கு. அடுத்த 1 வந்து இல்லை. 3/2 இருக்கு. அடுத்த 2 இல்லை. 5/2 இருக்கு. 3 இல்லை. ஸோ அப்போ 1, 2, 3 வரும். ஓகேவா. ஸோ செட் ஆஃப் ஆல் 1, 2, 3. இனி அடுத்தது ஏ டிஃபரன்ஸ் சி. ஸோ ஏ டிஃபரன்ஸ் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏயோட செட் என்னது 1/2, 1, 3/2, 2, 5/2, 3. டிஃபரன்ஸ் சி செட் சி என்னது பாருங்க, -1, -1/2, 1, 3/2, 2. ஓகேவா. ஸோ இப்போ ஏங்கிற செட்டை எடுத்துட்டு அதில் சியோட எலிமெண்ட் இருந்ததுன்னா நம்ம எழுத வேண்டாம். 1/2 வந்து சியில் இல்லை. ஸோ அப்போ அது வரும். 1 வந்து சியில் இருக்கு. ஸோ அது வராது. 3/2வும் சியில் இருக்கு. அதுவும் வராது. 2வும் சியில் இருக்கு. 5/2 இல்லை. 3யும் இல்லை. ஸோ அப்போ இதெல்லாம் வரும் 1/2, 5/2, 3. ஓகேவா. ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1/2, 5/2, 3. இனி நமக்கு அடுத்த ஸ்டெப் என்னது, ஏ டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ட் ஏ டிஃபரன்ஸ் சி ஈக்குவல் டு ரெண்டுக்கும் காமனாக உள்ளது. ஏ டிஃபரன்ஸ் பியில் 1, 2, 3 இருக்கு. இங்கே 1/2, 5/2, 3 இருக்கு. ஸோ ரெண்டுலேயும் காமனாக எது இருக்கு, 3 மட்டும்தான் இருக்கு. ஓகேவா.
So opposite of 4 3. இது வந்து equation number 2. So from 1 and 2 it is verified that எதை நம்ம வெரிஃபை பண்ணிருக்கோம் A difference B union C equal to A difference B intersect A difference C. Okay ba? So இவ்வளவுதான். ஸோ நீங்கள் இது வேணால் எழுத வேண்டாம். அந்த 3 ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு எழுதாமல் இதிலிருந்து நீங்கள் எழுதினா போதும். ஓகேவா? ஸோ இதிலிருந்து நீங்கள் எழுதினா போதும். அடுத்தது 9th question பாருங்க. வெரிஃபை A difference B intersect C equal to A difference B union A intersect C using Venn diagram. ஸோ இதை வந்து நம்ம Venn diagram யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணணுமா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதை என்னன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து A, இது A, இது B, இது Cன்னு எடுத்துக்கலாம். இது A, இது B, இது வந்து நம்ம Cன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எதை ப்ரூவ் பண்ணணும். இதில் வந்து நமக்கு A difference B intersect C equal to A difference B union A difference C. ஸோ இதான் வந்து நமக்கு வெரிஃபை பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதை வந்து டைரெக்டாக நமக்கு இதில் ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இதை வந்து B intersect C எடுத்துருக்கிறோம். இது வந்து A difference B intersect C. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து B intersect C, Bக்கும் Cக்கும் B intersect C என்னது Bக்கும் Cக்கும் காமனாக உள்ளது. B and Cக்கு காமனாக இது வரும், இதுதானே. ஓகேவா? ஸோ இது வந்து B and Cக்கு இது வந்து காமனாக உள்ளது. ஓகேவா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும். A difference B intersection C. ஸோ ஏங்கும்போது இதில் Aல வந்து B intersection C, B intersect Cயை வந்து நம்ம எது ட்ரா பண்ணியிருக்கோம் இது. ஸோ இந்த Aல வந்து இப்போ B intersect Cயை வந்து நம்ம எடுத்து விட்டுறணும். B intersect Cங்கிறது இது. ஸோ அப்போ இதை எடுத்து விட்டுட்டா மீதி A போர்ஷன் இவ்வளோ தானே வரும். B intersect Cல இப்போ நம்ம இதை எடுத்து விட்டுருவோம். இதை எடுத்து விட்டுட்டீங்கன்னா மீதி A எவ்வளோ இருக்கு. ஏல வந்து இவ்வளோ தானே, இவ்வளோ பார்ட் தானே. ஸோ அப்போ அதுக்கு தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா? நமக்கு இது அவ்வளோ சேர்ந்து தான் நமக்கு A. ஆனால் அதில் வந்து நமக்கு என்ன பண்ணணும். B intersect Cயை வந்து எடுத்து விட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த பார்ட் வந்து நமக்கு போயிடுது. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நமக்கு வரும். இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இனி அடுத்தது நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் A difference B கண்டுபிடிக்கணும். அடுத்து A difference C கண்டுபிடிச்சாதான் ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம யூனியன் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A difference B கண்டுபிடிக்கலாம். அடுத்தது A difference C கண்டுபிடிக்கலாம். அடுத்தது A difference B யூனியன் A difference C கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் A difference B. A difference Bனா A எடுக்கிறோம். எடுத்துட்டு அதில் வந்து Bயை வந்து நீங்கள் எடுத்து விட்டுறீங்க. ஸோ இது அவ்வளோ சேர்ந்து தான் A. அதில் வந்து B எது வருது பாருங்க. Bயை வந்து இப்படி நான் மறைச்சு வைக்கிறேன். ஸோ இப்போ Bயை எடுத்து விட்டுட்டா மீதி உங்களுக்கு எவ்வளோ வருது, இவ்வளோ தானே. ஸோ இது அவ்வளோத்துக்கு நம்ம ஷேடு கொடுத்துடலாம். ஓகேவா?
ஸோ இதுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டோம். இனி அதே போல் அடுத்த ஏ டிஃபரன்ஸ் சி. ஸோ ஏலேருந்து சியை வந்து நீங்கள் இப்போ எடுத்து விட போகிறீங்க. அதாவது இது வந்து ஏ, இது பி, இது சி. இது ஏ, இது பி, இது சி. இது ஏ, பி, இது சி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏ டிஃபரன்ஸ் சினா இப்போ ஏலேருந்து நீங்கள் சியை வந்து எடுத்து விடுறீங்க. அப்போ மீதி எவ்வளோ வருது பாருங்கள். ஏல இருக்க மீதி உள்ள பார்ட்டை வந்து நம்ம ஷேடு கொடுத்துடலாம். ஓகேவா? அப்போ இதுவும் இது ஃபுல்லாக வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஏ டிஃபரன்ஸ் சியை வந்து நம்ம ஷேடு கொடுத்துட்டோம். ஓகேவா? இனி அடுத்தது பாருங்க, ஏ டிஃபரன்ஸ் பி, ஏ டிஃபரன்ஸ் சி. ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம ஷேடு கொடுக்க போகிறோம். ரெண்டையும் சேர்த்துனா இதுலேருந்து இது, அப்புறம் இது இங்கேருந்து இங்கே வரைக்கும் வருது. ஸோ அப்போ இதுலேருந்து இது ஃபுல்லாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். அதாவது இதையும் இதையும் ரெண்டும் சேர்த்து நம்ம இவ்வளோத்து தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம 2ன்னு வச்சுக்கலாமா? இப்போ ஃப்ரம் 1 and 2 பாருங்கள். 1 and 2 ரெண்டுமே சேமாக வந்துருச்சா பாருங்கள். சேமாக நம்ம ஷேட் கொடுத்துருக்கோமா? ஃப்ரம் 1 and 2. ஓகே, ஆமாம், ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ஃப்ரம் 1 and 2, ஃப்ரம் 1 and 2 we get என்ன வரும்? A difference B intersect C equal to A difference B union A intersect C. ஓகேவா? ஸோ இது வந்து hence it is verified. Hence it is verified. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.